வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ சிக்கன் சூப் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போனோடு இருக்கிற சிக்கன் நல்லா சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. க்ளீனாக மஞ்சத்தூள் விட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. அதை வாணலியில் கொஞ்சம் வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு கூடவே 2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு சொம்பு அளவு தண்ணீர், சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நம்மளுக்கு என்ன எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் விட்டுக்க வேண்டியது தான். நான் ஒரு சொம்பு தண்ணீர் விடுறேன். மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃபயரில் நல்லா வேக விட்டுருங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். சின்ன சைஸாக இருக்கிற சிக்கன் இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இருந்தாலும் நம்மளுக்கு அந்த சூப்பு வேணுன்றதுனால கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறேன். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணல. இது பெப்பர் ஒன்லி. இப்போ கடையில் நம்ம குடிக்கும்போது பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணி காரமாக இருக்கும். ஆனால் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. கூடவே இதுக்கு கோதுமை மாவை நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரௌனாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துங்க. தீர அளவுக்கு விடக்கூடாது. இதுக்கு ஆப்ஷனலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நான் எடுத்துக்கிறது கோதுமை மாவை என்ன பண்ணுறோம், அதை கட்டி இல்லாத அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குழச்சிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி விடாத அளவுக்கு கொஞ்சம் திக்காக, இந்த அளவுக்கு திக்காக பதமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கின்னு இந்த கொதித்த சிக்கனை நம்ம இதுலேருந்து எடுத்துடுறோம். சிக்கனை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடணும். ஏன்னா அதை மாவு ஊற்றும் போது சிக்கன்லலாம் போயிட்டு அது நல்லா இருக்காது. சிக்கன் வேணும்னா தேவைன்னா கடைசியாக போட்டு சூப்பில் சாப்பிட்லாம். இல்லைன்னா சிக்கன் இல்லாமையே கூட நம்ம சூப்பு குடிக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த சிக்கனை நான் எடுத்து தவா ஃப்ரை செய்ய போகிறேன். ஏன்னா சூப்புக்கு கூடவே சிக்கன் 65 கூட சாப்பிட்ற மாதிரி நான் தவா ஃப்ரை செஞ்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த மாவை ஆட் பண்ண போகிறோம். அது நல்லா தண்ணி விடாத அளவுக்கு, கட்டி ஆகாதபடிக்கு நம்ம கரெக்டான பதத்துக்கு நல்லா கிண்டி விட்டுக்கின்னு ஊற்றிடணும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ திக்னஸ் அதுக்கேற்ற மாதிரி அந்த மாவை ஆட் பண்ணணும். அதிகமாக இல்லாதபடி மீடியமாக இருந்தால் போதும். இது நம்ம வறுத்து எடுத்ததுனால ரொம்பலாம் கொதிக்கணும் இதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா வறுத்ததுனால நல்லாயிருக்கும். மீடியமாக கொதித்தாலே போதும். எடுத்துக்கலாம். குடிக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணல. அதனால் வயிறு எரிச்சல் எதுவுமே இருக்காது. கோல்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வீட்லேயே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து கூட நம்ம செய்யலாம். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கூடவே இந்த தவா சிக்கன் சொன்னதை ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூள், சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் மெத்தட் தான் இது. ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக தேங்க்யூ. நன்றி.
வெல்கம்.